யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனத்தில் இப்படி வேதம் சொல்லுகிறது. சீமோன் பேதுரு இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். பாருங்கள், இதுக்கு பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா, ஆண்டவராக இயேசு ஒரு சில கடினமான காரியங்களை போதிக்கிறார். புரிந்து கொள்ள கஷ்டமாக இருக்கிற ஒரு சில காரியங்களை போதிக்கிறார். கேட்ட யாருக்குமே அது விளங்கலை. ஆக்சுவலாக மகா பெரிய சத்தியங்களை கொஞ்சம் மறைமுகமான விதத்தில் இயேசு போதிக்கிறார். இங்கிலீஷில் இந்த டார்க் சேயிங்ஸ் ஆஃப் த வாய்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஞானமுள்ள மக்கள் ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நேரடியாக ப்ளெயினாக சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் மறைச்சி, ரைட், அதை கொஞ்சம் ஒரு ஸ்டோரி மாதிரி, ஒரு பேரபிள் மாதிரி, இந்த மாதிரி பல விதங்கள் அதை எடுத்து சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அதை கேட்ட உடனேலாம் புரியாது. அப்போ இயேசு மகா பெரிய சத்தியங்களை அந்த விதமாக போதிக்கிறார். அதை கேட்ட அநேக மக்கள் இயேசு மீது ஒரு தவறான அபிப்பிராயத்தை கொள்கிறார்கள். இயேசுவை விட்டு விலகி போகிறாங்க. அவர் சொன்ன காரியங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு அவரை விட்டு விலகி போகிறாங்க. அது வரைக்கும் அவரை பின்தொடர்ந்த மக்கள் கூட அவரை விட்டு பின்வாங்கி போகிறாங்க. அப்போ தான் இயேசு தன்னுடைய சீஷர்களை நோக்கி கேட்குறார், நீங்களும் என்னை விட்டுட்டு போகிறீங்களா அப்படின்னு. அப்போ பேதுரு சொன்ன பதில் தான் இப்போ நம்ம வாசித்த வசனம். நீங்கள் பைபிள் வாசிக்கும்போது இல்லை ஒரு பிரசங்கம் கேட்கும்போது ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஒரு சில காரியங்கள் வந்து உங்களுடைய எண்ணங்களுக்கும் கருத்துகளுக்கும் எதிராக இருக்கலாம். ஒரு சில வேத வசனங்கள் உங்களை கோபப்படுத்தலாம். ஒரு சிலர் வந்து மனசு நோவே கூட ஆகும், இன்னும் பைபிளில் இப்படி சொல்லிடுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் உங்களை தாழ்த்தி கொண்டு, இயேசு ஜீவிக்கிற தேவன், இயேசு தான் மெய்யான கிறிஸ்து, அதனால் அவர் சொன்னால் அது சரியாக தான் இருக்கும், அவரை நான் இருக பற்றி கொள்ள போகிறேன், அவரை விட்டு விலக மாட்டேன், அவருடைய சத்தியம் இன்றைக்கி புரியலைன்னா அவர்கிட்ட நான் கேட்பேன், அவர் எனக்கு சொல்லிக் கொடுப்பார், அது எனக்கு விளங்க வைப்பார், நான் என்னை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி கொள்ள போகிறேன், நான் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி கொண்டு அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா தேவ கிருபையும் தேவ ஞானமும் நம்முடைய வாழ்வில் கட்டவிழ்க்கப்படும், ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் அடைவோம்.